தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரே பரபரப்பு. அதுவும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததிலிருந்து. அவரோட தமிழக வெற்றிக் கழகம் சமீபத்துல ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கு. சொல்லப்போனா இது தமிழ்நாட்டு அரசியலையே ஒரு உலுக்குலுக்கி இருக்கு. வாங்க அந்த கூட்டத்துல அப்படி என்னென்னதான் நடந்தது, அதோட தாக்கம் என்னன்னு நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். விஜயோட அரசியல் என்ட்ரில எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான்: ஒரு சினிமா ஸ்டாரால முதலமைச்சர் ஆக முடியுமா? தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியாவே இருக்கு. சரி, முதல்ல இந்த அரசியல் அனல கேளப்பினா அந்த ஈரோடு பொதுக்கூட்டத்துக்கு போவோம். அங்க அப்படி என்னதான் நடந்தது வாங்க பார்க்கலாம். தேதி டிசம்பர் 18, 2025. விஜயோட தவக கட்சிக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான நாள். ஏன்னா கொஞ்ச காலமா பிரச்சாரத்துல சில சறுக்குகள் இருந்ததால கட்சி கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. ஆனா இந்த ஈரோடு பொதுக்கூட்டம் கட்சிக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி அமைஞ்சது. தொண்டர்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்க இது ஒரு சரியான வாய்ப்பா பார்க்கப்பட்டது. சரி, கூட்டம் நடந்தது, ஓகே. ஆனா விஜய் அங்க என்ன பேசினார்? யார் அவரோட டார்கெட்? வாங்க அவரோட பேச்சோட மைய புள்ளிக்குள்ள போவோம். விஜயோட பேச்சிலேயே இதுதாங்க அந்த ஹைலைட்டான வரி. இந்த தீய சக்தியை வீழ்த்த வந்திருக்கும் தூய்மையான சக்தி நாங்கள். இங்க தீய சக்தின்னு அவர் சொல்றது வேற யாரையும் இல்ல, நேரடியா ஆளும் திமுக அரசு தான். இது ஒரு நேரடி அரசியல் யுத்த பிரகடனம்னே சொல்லலாம். இப்ப பாருங்க விஜய் எவ்வளவு தெளிவா ஒரு போர்க்களத்தை உருவாக்குறாருன்னு. ஒரு பக்கம் தூய்மையான சக்தின்னு அவரோட தவேக கட்சியையும், இன்னொரு பக்கம் தீய சக்தின்னு திமுகவையும் நிறுத்துறாரு. அதாவது 2026 தேர்தல்ல மக்களுக்கு ரெண்டே சாய்ஸ் தான்: மாற்றம் வேணுமா இல்ல இப்போ இருக்கிற ஆட்சியை தொடரணுமான்னு நேரடியாவே கேக்குறாரு. ஆனா இந்த மேடையில விஜய் மட்டும் ஸ்டார் இல்லைங்க, இன்னொரு பெரிய அரசியல் தலைவரும் அங்கே இருந்தார். அது வேற யாரும் இல்லை, மூத்த அரசியல்வாதி கே.ஏ. செங்கோட்டையன். அவரோட வருகை அந்த கூட்டத்துக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துச்சு. அப்போ செங்கோட்டையன் என்ன பேசினாரு? அவரோட பேச்சுல விஜயோட தலைமையில தவக எதை நோக்கி பயணிக்கும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாரு. சமூக நீதி, சமத்துவம், விவசாயிங்க நலன், பெண்கள் அதிகாரம், இதுதான் தவகவோட அடித்தளமா இருக்கும்னு அவர் கூடிட்டு காட்டினார். ஆனா செங்கோட்டையன் பேச்சோட உச்சக்கட்டமே இதுதான். விஜய அடுத்த முதலமைச்சராக்க உழைப்பேன்னு அவர் ஓப்பனா அறிவிச்சார். தன்னோட முழு அனுபவத்தையும் இதுக்காக கொடுப்பேன்னு சொன்னது கட்சிக்குள்ள எல்லாம் சரியா இருக்கு, நாங்க ஒரே இலக்கோட இருக்கோன்னு காட்டுறதுக்கான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குனே சொல்லலாம். ஓகே, இந்த ஈரோடு மீட்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும். தவேகாவோட ஒட்டுமொத்த பயணம் எப்படி இருக்கு? 2026 நோக்கி அவங்களோட ரோட் மேப் என்ன? வாங்க அதையும் பார்க்கலாம். பாருங்க, பிப்ரவரி 2024 கட்சியை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல சில சர்க்கல்கள், ஆனா இப்போ இந்த ஈரோடு பொதுக்கூட்டம் மூலமா ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து 2026 தேர்தல் தான் தங்களோட ஒரே டார்கெட்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்போ கடைசியா ஒரு கேள்வி வருது: இந்த ஒரு பொதுக்கூட்டத்தினால தமிழ்நாட்டு அரசியல் அப்படி என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது? இதோட உண்மையான முக்கியத்துவம் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா இது தவேகாவுக்கு ஒரு ரீலான்ச் மாதிரி. சில சர்க்கிள்களுக்கு பிறகு நாங்க இன்னும் ரேஸ்ல இருக்கோம், அதுவும் ரொம்ப சீரியஸா இருக்கோம்னு சொல்றதுக்காக தான் இந்த கூட்டம். 2026 தேர்தலுக்கான ஆட்டத்தை அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அசல் கேள்வி என்னன்னா, இந்த ஈரோடு கூட்டத்துல கிடைச்ச இந்த வேகம், இந்த மொமெண்டம் 2026 வரைக்கும் தாக்கு பிடிக்குமா? இதுதான் தவக முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோட பதில் காலத்துக்கிட்ட தான் இருக்கு. பொறுத்திருந்து பாப்போம்.